நாகூர் தர்காவிற்கு பழனியிலிருந்து வரும் பொக்கிஷம் குறித்து அறிந்து ஆச்சரியப்பட்ட உதயநிதி ஸ்டாலின். தாண்டி வந்தது 6 வெள்ளிப்படி. கடைசி கதவு வந்து தங்க கதவு. உங்களுக்காக ஆட்சியாளர் இந்த மரத்தடியில இருந்து தவம் பண்ணாரு. அவர் தவம் பண்ணும்போது என்னென்னலாம் பிரேயர் பண்ணாரு. நாகூர் வந்து வெறும் காடு. இந்த காட்டுல நாகூர் ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் வளர்ந்தேறி வந்து 468 நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற தர்கா கந்தூரி விழா வருகின்ற டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இதனை முன்னிட்டு நாகூர் தர்காவிற்கு சென்ற உதயநிதி ஸ்டாலினிற்கு தர்கா பரம்பரை ஆதீனம் மஸ்தான் சாஹிப் குர்ஆன் கொடுத்து பாரம்பரிய முறைப்படி அவருக்கு வரவேற்பு கொடுத்தனர். தொடர்ந்து தர்காவிற்குள் சென்று சமாதி அருகே சென்ற போது சமாதி குறித்தும் நாகூர் ஆண்டவர் குறித்தும் மெய்சிலிர்ப்பான தகவல்களை எடுத்து கூறினர். நாகூர் சமாதியில் போர்த்தப்படும் சால்வை, மலர் போர்வை பழனியை சேர்ந்த ஒரு இந்து குடும்பத்தினரால் தான் இன்றளவும் கொண்டு வரப்படுகிறது என்ற ஆச்சரிய தகவலையும் அங்கு இருக்கும் 6 வெள்ளிப்படிகள், தங்க கதவு உள்ளிட்டவை குறித்தும் உதயநிதியிடம் எடுத்துரைக்கப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் கந்தூரி திருவிழா ஏற்பாடுகளான குடிநீர், தங்கும் விடுதி, வாகன நிறுத்தம், சிசிடிவி, மருத்துவ முகாம்கள், வாட்ஸ்அப் டவர்கள் என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என கூறினார்.